வணக்கம் என் உடன்பிறவா உறவுகளே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே. இந்த தனாமணி லாக்ஸ் என்னும் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம இந்த சேனல்ல பார்க்குற ஒவ்வொரு வீடியோவும் நமக்கு தேவையானதாகவும், முக்கியமானதாகவும், நம்மளுடைய பொது வாழ்க்கைக்கு அது பயன்படுவதாகவும் இருக்கு. இந்த வீடியோக்கள பார்த்து அதை ஏத்துக்கிறதும், ஏத்துக்காததும் உங்களுடைய சொந்த முடிவு தான். எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. இப்போ நாம இந்த வீடியோவுல ஒரு முக்கியமான தகவல தான் பார்க்க போறோம். அது என்ன தகவல் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்க என்னுடைய உடன்பிறவா உறவுகளே, சகோதர சகோதரிகளே, ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் ஆல்ல கிளிக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் செக்ஷன்ல குடுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வாங்க நாம அது எந்த மாதிரியான முக்கிய தகவல்னு பார்க்கலாம். ஸ்பான்சர் கீவேர்ட். BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Bracket BuyMode e-shopping bracket. Click below link and install application. https://buyMode.shop/links/OF5993744A9213079A6B53E8. Sponsor content. Hashtag BuyMode. Hashtag BuyMode e-shopping. Hashtag BuyMode online. Hashtag BuyMode shopping. Hashtag BuyMode application. பொறுப்பு துறப்பு. இந்த சேனலில் வரும் வீடியோக்கள், ஆடியோக்கள் மற்றும் எழுத்துக்கள் யார் மனதையும் துன்புறுத்துவதற்காக அல்ல. மீறி இருந்தால் மன்னிக்கவும். இந்த சேனலில் வரும் ஆடியோக்களில் வரும் செய்திகள் அனைத்தையும் ஏற்பதும் விட்டுவிடுவதும் உங்களின் சொந்த முடிவாகும். இதில் எந்த கட்டாயமும் இல்லை. இப்படிக்கு இந்த சேனலின் உரிமையாளர். வணக்கம் நண்பர்களே, சகோதர சகோதரிகளே. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பொது அறிவு சம்பந்தமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதாவது நம்ம இந்திய நாட்டில் இருக்கிற சில மிருக காட்சி சாலைகளை, அதாவது நம்ம தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்களில் உள்ள முக்கியமான மிருக காட்சி சாலைகளை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எந்தெந்த ஸ்டேட்டு, எந்தெந்த மிருகாட்சி சாலை அப்படின்றத நாம் இப்போது சுருக்கமாக பார்க்கலாம். வாங்க நாம் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நமது இந்திய நாட்டில் பார்த்திங்கன்னா 70க்கும் அதிகமான மிருக காட்சி சாலைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவற்றில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மிருகாட்சி சாலையில் ஒரு சில மிருகங்கள் முக்கியமாக ஒரு இம்பார்ட்டண்ட்டாக விளங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றிய முழு தகவலை வாங்க தொடர்ந்து நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் முழு தகவலையும் பாருங்கள். உங்களுக்கு இது பயனுள்ளதாக அமையும். இந்த மாதிரியான மிருக காட்சி சாலைகளுக்கு நம்ம எதுக்காக போகிறோம் அப்படின்னா, மிருகங்களையும் பறவைகளையும் பாம்புகள் மற்றும் மீன்கள், அதாவது ஊர்வன, பறப்பன, இந்த மாதிரி மிருகங்களையும் நம்ம பார்க்குறதுக்காக போகிறோம். இது நமக்கு ஒரு மன நிறைவாக இருக்கும். ஏன்னா நம்ம மிகப்பெரிய விலங்குகளால் நம்ம காட்டில் போய் பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஜூலெல்லாம் போயிட்டு நம்மளால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, இது குழந்தைகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு அறிவியல் சம்பந்தமான ஒரு பொது அறிவிக்கும் இது பயனுள்ளதாக அமையும். இப்படியான ஜூவில் இருக்கிற இந்த மிருகங்களை பராமரிக்கிறதுக்கு அரசாங்கம் மிக முக்கிய பங்கு வகிக்குது. அது மட்டும் இல்லை, அதுக்கான பட்ஜெட்டையும் அவங்க இங்கே அலாட் பண்ணி சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வாங்க நாம் தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதாவது 1958 துவங்கப்பட்ட கவுஹாத்தி மிருக காட்சி சாலையில், அதாவது இந்த கவுஹாத்தியில் ஆரம்பித்த இந்த மிருக காட்சி சாலை புகழ்பெற்ற ஒற்றை கொம்பு காண்டா மிருகங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில மிருகக்காட்சி சாலையில் ஒரு சில விலங்குகளை மிக முக்கியமாக அது தட்பவெப்ப சூழ்நிலைக்கேற்ப அந்த இடத்துல அவங்க பராமரிக்கிறாங்க. ஸோ இது அழிந்து கொண்டு இருக்கிற ஒரு மிருகம்.
உலக அளவில். இங்கே நம்ம நாட்டில் இந்த கவுஹாத்தி மிருகக்காட்சி சாலையில் இதை நாம் பராமரித்து பாதுகாத்து வளர்த்துட்ருக்கோன்றது நமக்கு சிறப்பு. 1876 முதல் இயங்கி வரும் கொல்கத்தாவின் அலிப்பூர் மிருகக்காட்சி சாலையில் 250 வருடங்களுக்கு மேல் உயிர் வாழ்ந்த ஆமை பார்வையாளர்களை கவர்ந்து இழுத்து வந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆமை 2006ஆம் ஆண்டு மறைந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், 250 ஆண்டுகள் வரைக்கும் உயிர் வாழ்ந்த ஆமைகள். இதெல்லாம் பராமரிக்கிறோம்னா இந்த மாதிரி ஜூ வச்சு தான் நம்மளால் முடியும். இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாட்டுக்கு சுற்றுலா பயணிகள் வருவதற்கு இதெல்லாம் ஒரு முக்கிய காரணமாக அமையுது இல்லைங்களா? ஸோ இப்படியான ஒரு ஜூ ரன் பண்ணுறதுக்கு அரசாங்கம் மிக முக்கியமான நடவடிக்கைகள் எடுத்து இதெல்லாம் பராமரிக்கிறாங்க. வாங்க நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா டார்ஜிலிங் உள்ள பத்மஜா நாயுடு இமாலயன் மிருகக்காட்சி சாலையில் பனி சிறுத்தைகள் அதிகமாக இங்கே இருக்குது. அவற்றை இந்த மிருகக்காட்சி சாலையில் வச்சு பராமரித்து அதை அவங்க பாதுகாத்து வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கோரக்பூர் மிருகக்காட்சி சாலை காட்டின் உள்பகுதியில் இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கை சூழ்நிலையில் இங்கு மிக அழகான நீர்வாழ் காட்சி சாலை உள்ளது அப்படின்றாங்க. அதாவது அக்வேரியம் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ இங்கே மீன்களை மிகவும் அதிகமாக பராமரிக்கிறாங்க அப்படின்றத நாம் இதன் மூலயமா தெரிந்து கொள்ள முடிகிறது. அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒடிசாவில் புகழ்பெற்ற நந்தன்கனன் மிருகக்காட்சி சாலையில் வெள்ளை புலிகள் பார்வையாளர்களை கவர்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இவைகள் இனப்பெருக்கம் செய்ய வசதி செய்யப்பட்டுள்ளது. இந்த மிருகக்காட்சி சாலையில் பல்வேறு அரிய வகை விலங்குகள், பறவைகள், ஊர்வன போன்றவற்றை இருக்கின்றன. வருடந்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்கள் இங்கு வந்து செல்கின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இதன் மூலயமா நம்மளுக்கு இது ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்கிறதால நமக்கு வருமானமும் கிடைக்கிது. இதை பராமரிக்கிறது ஒரு பக்கமாக இருந்தாலும் நம்மளுக்கு இதன் மூலயமா அரசாங்கத்துக்கு நமக்கு வருமானமும் கிடைக்கிது. இப்படியான ஒரு அதிசயமான விலங்குகளை நாம் பராமரிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு இது உதவியாக இருக்குது அப்படின்றதையும் நாம் இதன் மூலயமா தெரிந்து கொள்ள முடிகிறது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஆந்திராவில் திருப்பதியில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மிருகக்காட்சி சாலையில் பல வகையான மயில்கள், வண்ண வண்ண பறவைகளை காணலாம் சொல்கிறாங்க. சில வருடங்களுக்கு முன்பு வரை இங்கு வாழ்ந்த பாலாஜி என்ற மிகப்பெரிய சிறுத்தை 143 கிலோ எடை இருந்ததாகவும், சிறுத்தைகள் எடை 70 கிலோ தான் இருக்கும், ஆனால் இந்த சிறுத்தை 143 கிலோ வரைக்கும் இருந்தது. அவ்வளோ பெருசாக அதை வளர்த்துருக்காங்க, அந்த அளவுக்கு அதை பராமரிச்சிருக்காங்கன்றத இதன் மூலிமா நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பெங்களூரின் பன்னீர் கட்டா மிருகக்காட்சி சாலையில் பல வகை மிருகங்கள் இருக்கின்றன, பறவைகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கு சிங்கங்கள், புலிகள், கரடிகள் போன்றவைகளிலிருந்து சஃபாரி வசதி உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கு இருக்கும் வண்ணத்து பூச்சிகள் பூங்காவில் பல வகை வண்ணத்து பூச்சிகள் மயங்கும் அளவுக்கு மிக அதிசயமாயும் வண்ணமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வனவிலங்கு பூங்கா வந்து பார்த்திங்கன்னா மிக பெரிதாக இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது பாருங்கள், ஹரியானாவில் குருஷேத்ரா பகுதியில் உள்ள பிப்ளி மிருகக்காட்சி சாலையில் ஆசிய சிங்கம், கருப்பு வகை மான், கழுதை புலி என பல வகை மான்கள், ஓநாய் போன்ற மிருகங்களை காணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இங்கே கொஞ்சம் வித்தியாசமான வனவிலங்குகள் இருக்குது. கழுதை புலி ரொம்ப என்ன சொல்லுவாங்க, அதை ரொம்ப அது திறமையானது, பலமிக்கது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கழுதை புலியெல்லாம் வந்து. அது இல்லாமல் நாம் கருப்பு வகை மான்
நம்ம மற்ற இதெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் கருப்பு வகை மானே இங்கே பராமரித்து வளர்க்கப்படுகிறதுன்றாங்க. இந்த மாதிரி அதிசயமான மிருகங்களெல்லாம் பார்க்கணுன்னா நாம் இந்த மாதிரியான ஜூவுக்கு, மிருக காட்சி சாலைக்கு போனால் தான் நம்மளால் நேரடியாக பார்க்க முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது லக்னோவில் உள்ள மிருக காட்சி சாலை, அதாவது லக்னோ ஜூலாஜிக்கல் கார்டன். இது 1921 துவக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கு பல வகை வண்ண மயில்கள் இருக்கிறது அப்படின்றாங்க. அரிய வகை குரைக்கும் மான்கள் இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், குரைக்கும் மான்கள்ன்றதை நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்தால் இதை நம்ம பார்க்க முடியும். பெரிய வகை அணில்கள் இங்கே இருக்கிறதுன்றாங்க. ஐரோப்பிய நீர்நாய்கள் இவற்றையும் இங்கு கண்டுகளிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், எவ்வளோ வித்தியாசமான அதிசயமான விலங்குகள்லாம் இந்த மாதிரி ஜூக்கு வந்தோம்னா நம்மளால் பார்த்து நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ராஞ்சி மிருகக்காட்சி சாலையில் மிருகங்களுக்கு சிகிச்சை அளிக்க 24 மணி நேர மருத்துவ குழு வசதி உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸ் இங்கே மிருகங்களை பராமரிக்கிறதுக்கு டாக்டர்ஸும் மருத்துவ ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்குது, ஹாஸ்பிட்டாலிட்டி ஃபெசிலிட்டி இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 1977 முதல் இயங்கி வரும் விசாகப்பட்டினம் மிருகக்காட்சி சாலையில் பல்வேறு மிருகங்கள் இருக்கின்றன அப்படின்றாங்க. பறவை இனங்களும் பார்வையாளர்களை கவரும் வகையில் மிக அழகாகவும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேரம் கிடைக்கும்போது இந்த மாதிரியான ஜூக்கெலாம் போய் நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கடல் மட்டத்திலிருந்து 6900 அடி உயரத்தில் நைனிடாவில் உள்ளது ஜிபி பந்த் மிருகக்காட்சி சாலை அப்படின்றாங்க. இங்கு பல காண கிடைக்காத வண்ண கிளிகளும் பறவைகளும் உள்ளன அப்படின்றாங்க. இது வந்து பார்வையாளர்களை மிகவும் மகிழ்விக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்றாங்க. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டில்லை பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு அதிசயமாக ஆச்சரியமாக ஒரு சந்தோஷமாக தோணுது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த மிருகக்காட்சி சாலைகளுக்கு நம்ம குடும்பத்தோடு நம்ம போய் பார்க்கும்போது நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கிது அப்படின்றது எந்த ஒரு நிதர்சனமும் இல்லாத ஒரு உண்மையாக இருக்குது. அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது பல வகை மிருகங்களை கொண்டது கான்பூர் மிருகக்காட்சி சாலையில் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மிருகக்காட்சி சாலையில் உள்ள ஏரிகள், பல்வகை மரங்கள் சுற்றுப்புறத்தை ரம்மியமாக காட்சி அளிக்க பெரிதும் உதவுகிறதுன்றாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா காடு வந்து மிக அருமையாக இருக்கும், அற்புதமான மரங்களோட ரொம்ப இயற்கை காட்சி ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கான்பூர் மிருகக்காட்சி சாலையில். என்ன மக்களே, இப்பொழுது நமது இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டை தவிர்த்து நம்ம மற்ற மாநிலங்களில் உள்ள மிருகக்காட்சி சாலைகளை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் இதை புரிஞ்சிருக்கும். உங்களுடைய லீவு நாட்களில், பிள்ளைகளோட லீவு நாட்களில் நீங்கள் வெளியில் எங்கேயாவது சுற்றுலா போகணுன்னா இந்த மாதிரியான மிருகக்காட்சி சாலைக்கு நீங்கள் போய் உங்களுடைய நேரத்தை நீங்கள் இங்கே செலவழிக்கலாம். இதன் மூலியமாக உங்களுக்கும் மனநிறைவும் கிடைக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும் மனநிறைவு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அறிவியல் சார்ந்த அனுபவங்களும் கிடைக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், நலமாக. நன்றி, வணக்கம்.